கேட்டுக்கிறோம். அதே போல சேலம் எம்எல்ஏ சேலம் அருள் யாரை தாக்கினார்னு முதல் சொல்லுங்க. அவர் துக்க வீட்டுக்கு வந்த இடத்துல பாக்கு காய போட்டிருக்கிறதுல போய் வண்டியை நிறுத்துறாங்க. எப்பா பாக்கு காய போட்டிருக்கு வண்டியை நிறுத்தாதன்னு சொன்ன உடனே சொந்த ஒரு ராஜேஷ் என்ற மாற்றுத்திறனாளியை அருளை சார்ந்தவர்களும் அருள் எல்லாம் சேர்ந்து அடித்து நொறுக்குறாங்க. அப்போ மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா? இப்போ நான் சொல்கிறேன், உங்களை ஒருத்தர் அடிக்கிறாங்க, உங்களை சார்ந்தவங்க உங்களை பாதுகாக்க வரமாட்டாங்களா? அப்போ எங்கள் நிர்வாகியை ஒருத்தர் அடிக்கிறான்னா அதுக்குரிய மாவட்ட செயலர் பாதுகாப்பு கொடுக்க வரமாட்டாரா? அவரும் கூட இப்படி ஏன் செய்திகன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அருள் ஏகப்பட்ட பொய்களை ஊடகத்தின் வாய்களாக சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த பொய்கள் அடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது. அருள் இப்படி கலவரத்தை உண்டாக்கி சாதாரண நிர்வாகிகளை அடித்து நொறுக்குகிற இந்த அருளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம். வழக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது எங்களோட கோரிக்கையா தமிழக அரசு முன்னாடி. என்னை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புக்கிட்டே யாருக்கிட்டையுமே வன்முறையை நானும் சரி எங்கள் தலைவரும் சரி அதுக்கு உடன்பாடான ஆட்கள் இல்லை. யார் தவறு நடந்தாலும் உடனே அதுக்கான குற்றங்க தவறுன்னு போய் அறவழியில தான் பேச சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். அறவழியில தான் இப்போ இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு எதுக்கு அதுக்கான மூல காரணம்னு நாங்கள் கமிஷனர்கிட்ட பேசிட்டு போகிறோம். அப்போ எது சரியான நடவடிக்கை அதை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வன்முறைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாளும் வழிவிடாது.